நடுக்கடலில் காணாமல் போன இந்திய கடலோர பாதுகாப்பு படையின் விமானத்தை தேடும் பணியில் தமிழக கடலோர பாதுகாப்பு குழுமத்தின் பங்கு குறித்து அந்த படையின் தலைவர் சைலேந்திர பாபுவுடன் செய்தியாளர் மகாலிங்கம் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். இந்திய கடலோர பாதுகாப்பு படைக்கு சொந்தமான இலகுரக வாகனம் காணாமல் போயிருக்கிறது. இதன் தேடும் பணி கடலூர் மற்றும் பாண்டிச்சேரி பகுதிகளில் தீவிரமாக நடந்து வருகிறது. இது தொடர்பாக கடலோர பாதுகாப்பு குழுமத்தினுடைய தலைவர் சைலேந்திர பாபு நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கூடுதலான தகவலை கேட்கலாம். சார் வணக்கம். நம்மளுடைய படை இந்த விவகாரத்தில் இது போன்ற தேடுதல் பணிகளை செஞ்சுட்டு வருது. தமிழ்நாடு கடலோர காவல் படையிலிருந்து சென்னையிலிருந்து கடலூர், நாகப்பட்டினம், ராமேஸ்வரம் வரைக்கும் 10 ஃபாஸ்ட் இன்டர்செப்டார் போட்ஸ் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு போட்லேயும் 5 அதிரடி வீரர்கள் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. தேடுதல் நடத்திட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மீனவர்கள், இப்போ நம்ம தமிழ்நாடு கடற்கரையில் கிட்டத்தட்ட 30,000 மீனவர் படகுகள் இருக்குது. மீனவர்கள்ட்ட தகவல் கொடுத்துருக்கோம். எல்லா மீனவர்களுக்கும் இது தெரியும். அவங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா உடனே சொல்லுவாங்க. அது இல்லாமலும் நமக்கு ஆல்டரைன் வெஹிக்கிள்ஸ், சி ஷோரில் போகக்கூடிய வாகனங்கள் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அந்த வாகனங்களையும் இப்போ தேடுதல் பணி நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவு நடந்திருக்கு. ஸோ அந்த விபத்து ஒருவேளை நடந்திருந்தால் அது கரைகள் ஒதுங்குவதற்கு, உடல்கள் ஒதுங்க எத்தனை மணி நேரம் ஆகும், அல்லது அது தரையை மோதிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா அது எந்த பகுதியில் மோதிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த விமானம் கடல்லையும் இறக்கக்கூடிய வகையில் உள்ள விமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே கடலில் மிதந்துட்டு இருக்கிறதுக்கும் சாதாரண ஒரு போட்டு கவர்ந்த போது மீனவர்கள் பல மணி நேரம், சில நாட்கள் கூட, சமீபத்தில் சென்னைக்கு பக்கத்தில் 6 நாட்கள் கழித்து கூட அவங்கள உயிரோட காப்பாற்றிருக்கிறோம். அதே மாதிரி இவங்களும் கடலில் மிதந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இப்போ தொடர்ந்து 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் நாங்களே தேடிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா ஒருவேளை அதே விமானம் கரைக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதாவது தொடர்ந்து நேற்று இரவிலிருந்து தொடங்கிய இந்த மீட்பு பணி மற்றும் தேடுதல் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சைலேந்திர பாபு தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.